கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 27வது வசனம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். என கருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது, என் தாசனாகி யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் நீ கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ பயந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத. நீ எதற்காக பயந்து கொண்டிருக்கிறாய்? நீ ஆண்டவர் ஆகிய இயேசுவினுடைய கரத்தை பற்றி படி. அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அமிழ்ந்து போவதில்லை, நீ அமிழ்ந்து போவதில்லை. எல்லா காரியங்களும் உனக்கு விரோதமாக இருக்கலாம், எல்லா காரியங்களும் உனக்கு எகென்ஸ்டாக இருக்கலாம். இன்னைக்கு நீ பார்க்கும் பொழுது, எனக்கு முன்பதாக எல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகள் என்று சொல்லி கொண்டிருப்பாயோ, இன்றைய நாளில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் அருமையான யாக்கோபே, என் அருமையான தாசனே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ அமைதியோடு கூட வந்து தங்கி இருப்பாய். இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தையை நீ மேன்மைப்படுத்தும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் என் ஆண்டவர் ஆகிய இயேசுனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே தெய்வ பிள்ளையே. பயத்திற்கு எதிராக நீ வேதத்தை எடுத்து நிமிர்ந்து நில். பயத்தை கொடுக்கிறவன் சாத்தானானவனாய் இருக்கிறான். நீ விரோதமாய் எழுந்து நிற்பாயானால் என்று சத்துரு உன்னை விட்டு ஓடிப்போவான். நீ இன்றைய நாளிலும் சொல்லுவாயா, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை தத்தளிப்பின் பாத்திரங்கள் உன் கரத்தில் இருக்கிறதோ, உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவும் உனக்கு பாசிட்டிவா இல்லையா, எல்லாமே நெகட்டிவா இருக்கலாம். உன்னுடைய பிஸ்னஸில் நீ சோர்ந்து போயிருக்கிறியா? உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை சோர்ந்து போய் கொண்டு போயிருக்கிறதா? இன்னைக்கு உன்னுடைய பிஸ்னஸ் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். இன்று உன்னுடைய கசப்பை அவர் மதுரமாக மாற்றுவார். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு சொல்லுங்கப்பா. என் தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுங்க. யாக்கோபே, இஸ்ரவேலேன்னு என்ன பேர் சொல்லி அழைச்சிங்கல்ல, இன்னைக்கு நான் என் சந்ததியின் முன்பதாய் தலை கவிழ வேண்டுமா என்று சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட போராடு, ஆண்டவர்கிட்ட போராடு. இயேசு உன்னோடு கூட பேசுவார் என்று அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டு இருக்கிறது தெய்வ பிள்ளையே. தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. God is going to break every yoke in your life. உன்னுடைய வாழ்வில் இருக்கிற துயரங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்வில் இருக்கிற அந்தகார கிரியைகளின் வல்லமைகளை கர்த்தர் உடைக்கிறார். உன்னை சூழ்ந்திருக்கிற சகல கிரியைகளும் இருந்து இன்று கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பாயா? இன்று அவருடைய வல்லமை உன் வியாபார ஸ்தலங்களில், உன் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஏமேன், ஏமேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை அவர் எடுத்து போடுகிறார். உன் தலை உயர்த்தப்படுகிறது. எஸ்ஸப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் பூசப்படுகிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.